ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை நமக்கு கண்டிப்பா தேவன் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பாரே ஒழிஞ்சு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்துதான் பெருமை உள்ளவனுக்கு. அப்போ நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது சில நேரங்களில் நம்மளை பார்த்து எதையாவது சொல்லலாம், நீங்கள் அதை காது கொடுத்தே கேட்க போறோம் இல்லையா? ஊழியம் செய்யறாங்க என்னடா அப்படிங்கிற நம்ம முன்னாடி விட்டு அவங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுவாங்க. அந்த காது நமக்கு கேட்கும், கேட்டாலும் கேட்காத மாதிரியே போகும். எங்காலும் கேட்காதா அப்படின்ட்டு போகணும். திரும்பவும் அங்க உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர் நம்ம சொல்லித்தான் இல்லையா? பேசிட்டாங்களே, இப்படி வருத்தப்படுத்திட்டாங்களே, அங்க போக கூடாதுன்னு முடிவெடுக்கவே. ஏன்னா ஊழியம் என்பது கர்த்தருடைய. செய்ய வேண்டியது ஒன்று, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர் இருப்பார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப நம்ம அங்க போவோம். அங்க அவர் இருக்கிறாரு, நானும் அங்கே இருப்பேன். நான் மரித்தா அங்கே இருப்பேன். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறான் இந்த பூமியில். அந்த உறுதிதான் நம்மை நிச்சயப்படுத்துது. நீங்கள் சரியான பாதையில போயிட்டீங்கன்னா நம்மளை பார்த்துருவா, நீங்க பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களா நம்ம உறுதியை சொல்லலாம். நான் அவருக்கு ஊழியம் செய்யறேன், அப்போ அவர் எங்க இருக்கிறாரோ நான் அங்கே இருக்கிறேன். இதுதான் அடையாளம். ஏன்னா வேதத்துல நான் எங்க இருக்கிறேன்னு அங்கே இருப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ பரலோகத்துல இருந்தாரா, பரலோகத்துல இருப்பேன். அந்த வீட்டுக்கு எனக்கு கூட்டிட்டு போனாரா, அங்கேயும் அவர் இருப்பார், நானும் இருப்பேன். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்ப்பார். அல்லேலூயா. கனம் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பூமியில வைத்து ஒரு வசனத்தை வாசிப்போம்.